ஒரு நம்பர் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ நம்ம சிங்கர் வந்து வெளியே இருக்காங்கம்மா கேளுங்க அப்படி சொல்லுவாங்க அவருடைய நம்பர் ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் யார் முடிஞ்சாலும் அவங்க நம்ம அப்படியாம்மா மேனேஜர்கிட்ட பேசுவாங்க நீங்கள் தொடர்பு பண்ணுங்க. சரிங்கம்மா நான் ஒரு நம்பர் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ நம்ம நூறுபா ஃபோன் எடுப்பா நீ சிங்கர் வந்து வெளியே இருக்காங்கம்மா கேளுங்க அப்படி சொல்லுவாங்க அவருடைய நம்பர் ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் யார் முடிஞ்சாலும் சரிங்கண்ணா அவங்க அப்படியாம்மா மேனேஜர்கிட்ட பேசுவாங்க நீங்கள் தொடர்பு பண்ணுங்க. சரிங்கண்ணா கொஞ்சம் கேட்போம் கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் வாங்க எடுத்துக்கிறோமா. சினிமாவில் எப்படி நல்ல மனிதராகவும் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லவனாக இருந்தாரோ அது அப்படியே நிஜத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டார். நிஜத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டார். வாழ்ந்தா இவர் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணுண்டா அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போயிட்டார். மேடையில் அவர் என்ன சொன்னாரோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னத்தோட சம்பாதிச்சேன் என்னத்தோட கொண்டு போக போகிறேன் இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு 4 பேர் வாழ்த்துற அவருக்கு வாழ்ந்துட்டு போயிடுவோம்டா அப்படின்னு மேடையில் என்ன சொன்னாரோ அது அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டார் மனுஷன். ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேப்டன் படத்தில் வேலை செஞ்சு நினச்சப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தவசி படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்பண்டிஸ் பெயிண்டராக வேலை செஞ்சுருக்கேன். பெரிய அண்ணா படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு மாபெரும் நல்ல மனிதன் மகான் கூட அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. காலம்பூரம் கேப்டன் ஒரு மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். கண்டிப்பாக அது கேட்குற பற்றியில் எல்லாருமே அது என்ன பண்ணணும் கேப்டனுக்கு என்ன மரியாதை செய்யணும் அப்படின்ற கண்டிப்பாக நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த சினிமா அவங்க சேர்ந்து அவருக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் நம்புகிறேன்.